இப்போ வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட வில்லன் ஒரு காலேஜ் நடத்திட்டு இருக்கான். அந்த காலேஜில் உள்ள ஒரு பொண்ணு காலேஜ் ஹாஸ்டல்லேருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுது. இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வருது. வில்லன் இந்த கேஸை க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஒரு கொலை பண்ணிடுறான். அதை வந்து நம்ம ஹீரோயின் தனியாக பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு தலைமறைவேறாங்க. தனியாக என்ன சொல்கிறாங்கனாக்க, படத்தோட வில்லங்கிட்ட நீ வந்து உண்மையை ஒத்துக்கிட்டு போலீஸில் சரண்டர் ஆகிடு, அப்படி இல்லைனாக்கா நான் கோர்ட்டில் வந்து உனக்கு எதிராக சாட்சி சொல்லுன்னு சொல்கிறாங்க. உடனே வில்லன் என்ன பண்ணுறானாக்கா, லோக்கல் கேங்ஸ்டர்ஸ்லாம் கூப்பிட்டு ஹீரோயின் ஃபோட்டோவை காட்டி இவங்களை உயிரோடவோ பணமாவோ கூப்பிட்டு வந்தாங்க, 10 கோடி ரூபா தரேன்னு சொல்லிடுறாரு. இப்படி இருக்க சூழ்நிலையில் நம்ம ஹீரோ வந்து ஒரு பாக்ஸராக இருக்கார். அவர் வந்து ஒரு அனாதை ஆசிரமத்தை நடத்திட்டு வர்றாரு. இந்த ஒரு சூழ்நிலையில் போய் ஹீரோயின் தனியாக வந்து ஹீரோகிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாங்க. என்னை மட்டும் நல்லபடியாக கூட்டிகிட்டு போய் கோர்ட்டில் விட்டிங்கனாக்கா உங்களுக்கு 20 கோடி ரூபா தரேங்கிறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பத்திரமா ஹீரோயினை போய் கோர்ட்டில் சேர்த்தாரா இல்லையா, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே.